நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL ranking. வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதிகா பிரேம்குமார். 60க்கு 60 விரைவு செய்திகளை இணைந்து வழங்குவதற்காக நான் பவித்ரா. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் உரையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்தியாவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். இதன் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் படைத்தார். தொடர்ந்து இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார். உங்கள் விண்வெளி பயணத்தால் இந்திய மக்கள் பெருமையடைந்துள்ளனர் என பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். உங்களின் இந்த விண்வெளி பயணம் ஒரு புதிய சதாப்தத்தின் தொடக்கமாகும் எனவும் அவர் கூறினார். விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்தியா பிரம்மாண்டமாக காட்சியளிப்பதாக சுபான்ஷு சுக்லா வியப்புடன் கூறினார். விண்வெளி மையத்தில் தூங்குவது உள்ளிட்ட சில விஷயங்கள் சவாலாக உள்ளது எனவும் அவர் கூறினார். சுபான்ஷு சுக்லாவுடன் பேசியது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடன் ஜூலை 1 முதல் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை வெளியிட்டுள்ளார். அதில் பாராட்டுகளில் மயங்காமல் நேர்மையான விமர்சனங்களை கவனித்து சரிப்படுத்தவே எப்போதும் பாடுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காழ்ப்புணர்வின் காரணமாக முன்வைக்கப்பட்ட அவதூறுகளை புறந்தள்ளுவது தன் வழக்கம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்துடன் ஜூலை 1 முதல் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க தொண்டர்கள் பாடுபட வேண்டும் எனவும் இடையூறுகள் அவதூறுகள் எதுவாக இருந்தாலும் அதனை முறியடிப்போம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முடக்குறிச்சி, ஆந்தியூர், மேட்டுப்பாளைய தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் 1-to-1 ஆலோசனை நடத்தினார். அப்போது தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் மத்திய பாஜக அரசின் ஜனநாயகத்திற்கு எதிரான சதி என தவேக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் ஆணைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் பீகாரில் அமல்படுத்தப்பட உள்ளது சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். அதன்படி ஒரு சராசரி குடிமகனின் தேர்தல் ஆணையம் குறிப்பிடும் ஆவணங்களில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அவர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விடுமா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையின மக்களின் பெயர்கள் இறுதி நிமிடத்தில் நீக்கப்பட்டது போன்றவை இதிலும் அரங்கேற வாய்ப்புள்ளதாகவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். புதிய திருத்தத்திற்கு பதில் நடைமுறைகள் இருக்கும் திட்டத்தின்படியே செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பாமக நிறுவனர் ராமதாஸை 3 பேர் சுய லாபத்திற்காக பயன்படுத்துவதாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ராமதாஸ் அவராக இல்லை, அவராகவே இருந்து எது சொல்லியிருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு செய்திருப்பேன் என தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பாமகவின் தலைவராக இருக்குமாறு ராமதாஸ் கூறியதாக அன்புமணி குறிப்பிட்டார். வயது முதிர்வின் காரணமாக ராமதாஸ் குழந்தையாக மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ராமதாஸ் சொல்லியே 2024இல் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாகவும், அப்போதே சொல்லியிருந்தால் ஏன் அதிமுக கூட்டணி வேண்டாம் என சொல்ல போகிறேன் எனவும் அவர் கூறினார். ராமதாஸை 3 பேர் சுய லாபத்திற்காக பயன்படுத்துவதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் திடீர் பாசம் ஏன் என கேள்வி எழுப்பிய அன்புமணி, என்றைக்குமே ராமதாஸை புகழ்ந்து பேசாதவர்கள் தற்போது பேசுவது ஏன் எனவும் கேட்டார். சிறுவன் கடத்தல் வழக்கில் தலைமறைவாகியுள்ள எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கலாப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சிறுவன் கடத்தப்பட்டதாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் அவர் எப்போது வேண்டுமானாலும் கைதாகலாம் என கூறப்பட்டது. இதனையடுத்து ஜெகன்மூர்த்தி தலைமறைவாகிவிட்டதாகவும் அவரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்க சிபிசிஐடி போலீசார் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது.
வழக்கறிஞர்களுடன் ஜெகன்மூர்த்தி டெல்லியில் பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியாகின. இந்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக ஐடி விங் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அக்கட்சியின் ஐடி விங் அணி சார்பில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டங்களில் அதிமுக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள், வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிறுத்தி ஆற்ற வேண்டிய களப்பணி, கருத்து பரிமாற்றம், எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. 2 நாட்களுக்கு முன் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் அப்பாவிகள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், போதைப் பொருள் பயன்படுத்திய 2 கைதான நிலையில் அதை விற்றவன் எங்கே என கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்தும் தான் குற்றவாளிகள் அல்ல எனவும் அப்பாவிகள் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் விற்றவன் அதிமுக நிர்வாகி என்பதால் வழக்கு திசை திருப்பப்படுவதாகவும், எனில் திமுகவிற்கும் போதைப் பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா எனவும் அவர் கேள்வி கேட்டார். போதைப் பொருள் எப்படி புழங்குகிறது என்பதை கண்டறிந்து அதனை வேரோடு வெட்ட வேண்டும் எனவும், இலையும் கிளையும் வெட்டுவது ஏன் எனவும் சீமான் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் 10 நாட்களில் 100% டாக்டர் பற்றாக்குறை என்பது இருக்காது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் 2,20,00,000 ரூபாய் மதிப்பில் சிடி ஸ்கேன் வசதியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பேட்டியளித்த அவர், அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறினார். விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆஞ்சியோ சிகிச்சை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் 10 நாட்களில் 100% டாக்டர் பற்றாக்குறை என்பது இருக்காது எனவும் அவர் கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழக்கு பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு கூறியிருக்கிறார். குடமுழக்கு பணிகள் குறித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக எம்பி கனிமொழி ஆகியோருடன் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். விழாவிற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மும்முரமாக நடைபெறும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழக்கு பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சர் ஓரணியில் நிற்கட்டும், மக்கள் பேரணியில் வந்து தோற்கடிப்பார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது என்றும், திமுக ஆட்சியில் விளம்பரம் மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது என அவர் விமர்சித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாகவும் ஒற்றுமையாகவும் உள்ளது எனவும், திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் பலம் பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஓரணியில் நிற்கட்டும், மக்கள் பேரணியில் வந்து தோற்கடிப்பார்கள் என தமிழிசை கடுமையாக விமர்சித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து சென்னை ஐஐடியில் படித்து வரும் மாணவி ஒருவருக்கு நபர் ஒருவர் கையில் கட்டையை வைத்துக் கொண்டு முடியை பிடித்து எடுத்து பாலியல் தொல்லை அளித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி சத்தமிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி ஐஐடி காவலாளிகளிடம் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அந்த நபர் தப்பி ஓடவே கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் மாணவியை கட்டையை காட்டி மிரட்டி முடியை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் ரோஷன்குமார் என்பது தெரியவந்தது. இவர் ஐஐடி உணவகத்தில் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து ரோஷன்குமாரை கைது செய்த கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க தேசிய மகளிர் ஆணையம் நியாயமான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கவும் வலியுறுத்தப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 6 நாட்களில் சவரனுக்கு 2440 ரூபாய் குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
சென்னையில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக குறைந்து வருகிறது. இன்றும் தங்கம் விலை குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,930 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 2,440 ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்து பார் வெள்ளி 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் காவேரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் நீரிருப்பு 80,984 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மொத்தம் 26,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாசனத்திற்காக நீர் திறக்கப்படும் நிலையிலும் தொடர்ந்து கர்நாடக அணையில் இருந்து தண்ணீர் வரத்து அதிகரிப்பதால் மேட்டூர் அணை 117.93 அடியை எட்டியுள்ளது. அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் நிலையில் உள்ளதால் எந்த நேரத்திலும் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் காவிரி கரையோர பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து 50,000 முதல் 75,000 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் மத்திய நீர்வளத்துறையின் முடிவு தவறானது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் மாநிலத்தின் பெரும் பங்கு வேளாண்மைக்கு முதன்மை நீராக பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் மத்திய நீர்வளத்துறையின் முடிவு தமிழக விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விளைச்சல் பாதிப்பு, உரிய விலையின்மை என இன்னல்களை சமாளிக்க முடியாமல் தமிழக விவசாயிகள் தவிக்கும் நிலையில் நிலத்தடி நீருக்கு வரி என்பது விவசாயத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய ஆபத்தை உருவாக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலத்தடி நீருக்கான வரி விதிக்கும் முடிவை மத்திய நீர்வளத்துறை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் முறைகேட்டில் ஈடுபட்ட முன்னாள் உதவி ஆணையர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2022, 2024 ஆண்டுகளில் மதுரை மாநகராட்சி மண்டலங்கள் 2, 3, 4, 5 ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு வரி குறைக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டது. இதனை 2024 ஆண்டு மாநகர ஆணையாளராக இருந்த தினேஷ்குமார் கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொண்டார். இருப்பினும் முறைகேடுகள் தொடர்ந்த நிலையில் இது தொடர்பாக மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையம் மற்றும் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதன் பேரில் முன்னாள் உதவி ஆணையர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்த பெண் ஊழியரை அவதூறாக பேசி தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாரணி என்பவரின் வீட்டுக்கு தவணை தொகையை வசூலிக்க சென்றபோது தகராறு ஏற்பட்ட நிலையில் அலுவலகத்திற்கு வந்த தாரணியின் கணவர் கன்னிக்குமரன் அலுவலக நுழைவாயிலின் முன்பே பெண் ஊழியரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதல் காட்சி அலுவலகத்திற்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் திருக்கோவிலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவணை தொகையை வசூல் செய்ய சென்ற பெண் ஊழியரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வள்ளியம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 1 வருடமாகியும் திறக்கப்படாததால் அந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் விருதாச்சலம் பழவங்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் மீன்களை பிடித்துச் சென்றனர். மேலூர் அருகே மலம்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள சேண்டலைப்பட்டி கிராமத்தில்
சேண்டலை கண்மாய் அமைந்துள்ளது. விவசாய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. மேலூர், வடக்கு வளையப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த மக்கள் நள்ளிரவு முதல் காத்திருந்து அதிகாலை கோவிலில் வழிபாடு நடத்திய பிறகு மீன்களை ஆர்வமுடன் பிடித்தனர். கட்லா, ரோகு, ஜிலேபி, விரால் என பல்வேறு வகையான நாட்டு ரக மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே ஆழியார் அணையில் இருந்து 161 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் காடம்பாறை அணை, அப்பர் ஆழியார் அணை போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்த அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் ஆழியார் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் 120 அடி கொள்ளளவை கொண்ட அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து ஆழியார் அணையில் இருந்து வினாடிக்கு 161 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனையடுத்து ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் தணிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் கடலில் இறங்குவதற்கும் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக குமரி சுற்றுலா தலத்தில் அமைந்துள்ள திரிவேணி சங்கமம், படித்துறை, சன்ரைசர்ஸ் பாயிண்ட் பகுதிகளில் கடலில் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் தடை விதித்திருந்தார்கள். இந்த நிலையில் குமரி சுற்றுலா தலத்தில் குமரி கடல் தற்பொழுது தன் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்குவதற்கும் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது. இதனால் வார விடுமுறை தினமான இன்று உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டங்களில் இருந்து குமரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அதிகாலை சூரியன் உதயத்தை கண்டு ரசித்து கடலில் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர். நெல்லையில் செயல்பட்டு வந்த பிரபல பேக்கரியில் வாங்கிய முந்திரியில் புழுக்கள் நெளிந்ததால் கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். பாளையங்கோட்டை கேடிசி நகரில் செயல்பட்டு வந்த பேக்கரியில் வாடிக்கையாளர் ஒருவர் பாதாம், முந்திரி உள்ளிட்ட நட்ஸ் வகைகளை வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது முந்திரியில் புழுக்கள் நெளிந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் ஆய்வு செய்த அதிகாரிகள் கெட்டுப்போன பொருட்களை கண்டெடுத்ததால் பேக்கரிக்கு சீல் வைத்தனர். விவசாயிகள் பயன்படுத்தும் நீருக்கு வரி விதிக்கப்படுவதாக வெளியாகும் தகவல் உண்மையல்ல என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தண்ணீர் வீணாவதை தடுக்க புதிய திட்டம் கொண்டு வருவதாகவும் பயன்பாட்டிற்கு தகுந்தவாறு வரி விதிக்கப்படும் எனவும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் தெரிவித்தார். தொடர்ந்து நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பதா என கூறி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் விவசாயிகள் பயன்படுத்தும் நீருக்கு வரி விதிக்கப்படுவதாக வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நீருக்கு வரி விதிப்பது தொடர்பாக மத்திய அரசு எந்த அறிவுறுத்தலும் வழங்கவில்லை எனவும் விவசாயிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற தகவல்களை வெளியிட வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. வெளிப்படை தன்மை கருதியும் தவறான தகவல் பரப்புவதை தடுக்கவும் இந்த விளக்கம் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் வனப்பகுதியில் பதுங்கியுள்ள 3 ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக ஈடுபட்டனர். உதம்பூர் மாவட்டத்தின் பசந்த்கார் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் கடந்த ஜூன் 26ஆம் தேதியன்று ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பகுதியில் மேலும் 3 பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களை பிடிப்பதற்கான பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திய ராணுவத்தினர் மற்றும் மாநில காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகளில் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு ட்ரோன்கள் மற்றும் மோப்ப நாய்களின் உதவிகளுடன் இந்த தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏர் இந்தியா விமான விபத்து சம்பவத்தை விசாரிக்கும் விசாரணை அதிகாரிக்கு VIP பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் அகமதாபாத் நகரில் இருந்து இங்கிலாந்தின் லண்டன் நகர் நோக்கி கடந்த 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் AI-171 என்ற எண் கொண்ட போயிங் ட்ரீம்லைனர் ரக விமானம் ஒன்று புறப்பட்ட 30 வினாடிகளில் விபத்தில் சிக்கியது. இதில் விமான பயணி ஒருவரை தவிர மீதமிருந்த 241 பயணிகள் உட்பட 270 பேர் வரை பலியானார்கள். இந்த விவகாரம் பற்றி விமான விபத்து புலனாய்வு துறையின் இயக்குநர் ஜெனரல் GVG யுகந்தர் தலைமையிலான குழு விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டுள்ளது என உளவு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு VIP பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆயுதம் ஏந்திய 3 முதல் 4 வீரர்கள் அவருடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட உத்தரவின்படி எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ரா உளவு அமைப்பின் புதிய தலைவராக பராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் ரா எனப்படும் உளவு அமைப்பின் தலைவராக பதவி வகித்து வரும் ரவி சின்ஹாவின் பதவிக்காலம் நடப்பு ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் ரா உளவு அமைப்பின் புதிய தலைவராக பராக் ஜெயின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஜூலை 1ஆம் தேதி ரா ஏஜென்சி தலைவராக பதவியேற்கும் பராக் ஜெயின் 2 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் நீடிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1989ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்த பராக் ஜெயின் ரா உளவு அமைப்பில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானாவில் பிரபல தெலுங்கு பெண் பத்திரிகையாளர் ஸ்வேசா அவரது வீட்டில் சலனமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையின்படி 35 வயதான அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்வேசா தனது தாய் மற்றும் மகளுடன் செங்கற்பள்ளியில் வசித்து வந்தார். ஆரம்பகட்ட தகவலின்படி அவரது மகள் ஜூன் 27ஆம் தேதி பள்ளியிலிருந்து திரும்பிய போது படுக்கையறை பூட்டப்பட்டிருப்பதை கண்டார். பலமுறை தட்டியும் எந்த பதிலும் கிடைக்காததால் உடனே அவர் அண்டை வீட்டாருக்கு தகவல் கொடுத்தார். அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது அறைக்குள் ஸ்வேசா சடலமாக கிடந்தார். தொடர்ந்து சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் கடந்த ஆண்டு மாயமான நபரை அடித்துக் கொண்டதாக அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீலகிரியில் உடலை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஹேமச்சந்திரன் என்பவர் கோழிக்கோடு பகுதியில் வசித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த கேரள போலீசார் கைபேசி அழைப்பு, நண்பர்கள் பணியாற்றிய இடம் என விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 3 பேர் அடையாளம் கண்டறியப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இதில் நொலாசத் என்பவர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் ஜோதிஷ், ஆஷிஷ் ஆகியோரிடம் கிடுபிடி விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து ஹேமச்சந்திரனை அடித்து கொலை செய்து நீலகிரி சேரம்பாடி காஃபி தோட்டத்தில் புதைத்ததாக இருவரும் வாக்குமூலம் அளிக்கவே உடலை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் அருகே காலடி மலையாற்றூர் நீலேஸ்வரம் பஞ்சாயத்தில் உள்ள பாண்டியன் சிராவில் உள்ள பன்றிகளுக்கு ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனியார் பணியில் உள்ள பன்றிகளுக்கு ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த 34 பன்றிகள் அதிகாரிகளால் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டன. பன்றி பண்ணையை சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் பகுதியை தொற்றுள்ள பகுதியாகவும் 10 கிலோமீட்டர் சுற்றளவை நோய் கண்காணிப்பு மண்டலமாகவும் அறிவிக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பன்றி இறைச்சியை விநியோகிப்பதையும் இறைச்சி கடைகள் செயல்படுவதையும் தடை செய்வதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கொல்கத்தா அரசு கல்லூரிக்குள் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கல்லூரி பாதுகாவலரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன் சட்டக்கல்லூரி வளாகத்தில் உள்ள செக்யூரிட்டி அறையில் வைத்து மாணவியை மனோஜித் மிஸ்ராவும் 2 மாணவர்களும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாணவியை பலாத்காரம் செய்ததற்காக திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி மனோஜ் மிஸ்ராவும் இந்த இழி செயலுக்கு உடந்தையாக இருந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் சைஃப் அகமது, பிரியத் முகர்ஜி கைது செய்யப்பட்டனர். 4ஆவதாக கல்லூரி பாதுகாவலரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அரசு சட்டக்கல்லூரியில் வைத்தே மாணவியை திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி பலாத்காரம் செய்த சம்பவம் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நெய்வேலி ஊராட்சியில் உள்ள 150 ஏக்கர் பரப்பளவிலான பாசன ஏரி மூலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது விவசாய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ஏரியில் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளது. இதனையடுத்து நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கோமங்கலம், சித்தாம்பூர், வீரமணிப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தத்தா, சுருக்குவலை, அரிவலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். விரால், கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவ முயன்ற சிங்களர்கள் உட்பட இலங்கையை சேர்ந்தவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அருகே மணத்திட்டலில் வைத்து இந்திய கடலோர காவல்படை இவர்களை கைது செய்து மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இலங்கையில் குற்ற பின்னணி, போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் மற்றும் நிழல் உலக போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் இவர்கள் 3 தொடர்பு இருப்பதாக இலங்கை பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன.
கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி சாலையில் விழுந்தபோது தனியார் பேருந்து மோதியதில் அஞ்சலக ஊழியர் படுகாயமடைந்தார். பெரியநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பரத் கவுண்டமில் பகுதியில் உள்ள அஞ்சலகத்தில் பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றபோது நிலை தடுமாறி அவர் சாலையில் விழுந்தார். அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியதில் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பள்ளி மாணவன் ஓட்டிய டிராக்டர் மோதி முதியவர் உயிரிழந்த துயர சம்பவம் அரங்கேறியுள்ளது. சாலையோரம் அமர்ந்திருந்த காளிகப்பன் மற்றும் குமார் என்பவர்கள் மீது 12ஆம் வகுப்பு மாணவன் ஓட்டி வந்த டிராக்டர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காளியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் குமார் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரையில் ஆன்லைன் மூலம் பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி மோசடி செய்தவரின் தம்பியை கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை விளாங்குடியை சேர்ந்த வெள்ளைப்பாண்டி முரளி மணிகண்டன் ஆகியோர் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி திருச்சியை சேர்ந்த சசிகுமார், தேவராஜ் ஆகியோரிடம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்து முதலீடு செய்தனர். ஆனால் பணத்தை திருப்பி தராமல் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து சசிகுமார், தேவராஜ் தனது நண்பர்களுடன் சென்றபோது இருவரும் தப்பி ஓடிய நிலையில் வெள்ளைப்பாண்டியனின் தம்பி ரத்தினவேல் பாண்டியை கடத்திச் சென்றார். தொடர்ந்து 4 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் தம்பியை ஒப்படைப்போம் என மிரட்டியதாக தெரிகிறது. புகாரின் பேரில் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய பிரதாப்பை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே சாலையில் சென்ற பூனையை சிறுத்தை புலி கவி சென்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை கும்பேபாளையம் குடியிருப்பு பகுதிக்குள் அதிகாலை வேளையில் புகுந்த சிறுத்தை புலி சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் சுற்றி கொண்டிருந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதேபோல் மதுக்கரை அருகே முருகன்பதி என்ற கிராமத்திற்குள் புகுந்த மற்றொரு சிறுத்தை தெருவில் சென்று கொண்டிருந்த பூனையை கவி சென்றது. கடந்த வாரத்தில் 3 ஆடுகளை சிறுத்தை புலி அடித்துக் கொன்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுத்தை புலியை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலோர காவல் நிலைய போலீசார் சுமார் 30 லட்சம் மதிப்பிலான 2000 கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய ஃபைபர் படகையும் பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். மேலும் இந்த கடத்தலில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகள் மற்றும் ஃபைபர் படகு ஆகியவை சுங்க இலாக்கா அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் பயிற்சி காவலர்கள் கலந்து கொண்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினத்தையொட்டி மதுரை இடையப்பட்டி காவலர் பயிற்சி பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக காவலர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஒத்தக்கடை நகரின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்ற காவலர்கள் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தெக்கூரில் அப்பகுதியை சேர்ந்த தனியாருக்கு சொந்தமான 18 பனை மரங்களையும் அரசு அனுமதியின்றி மர்ம நபர்கள் அடியோடு வெட்டி அப்புறப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் அளித்துள்ள அப்பகுதி மக்கள் கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருவாய்த்துறை மற்றும் போலீசார் யார் மரங்களை வெட்டியது, எந்த வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது என விசாரித்து உண்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர். கொடைக்கானலில் செம்பக்கனூர் பகுதியில் குடியிருக்கும் சங்கர் என்பவரது வீட்டில் பிரம்மகமலம் என்ற அபூர்வ வகையான கள்ளி இனத்தை சேர்ந்த மலர் இரவில் மலர்ந்தது. மலர்ந்த 1 மணி நேரம் நல்ல நறுமணத்துடன் இருந்த மலரை அந்த பகுதியில் இருந்த குடியிருப்பு வாசிகள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். இந்த அரிய வகை மலரானது வருடத்திற்கு 1 முறை மட்டுமே பூக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொறியியல் பட்டப்படிப்பில் வெளியான ரேங்க் பட்டியலில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அருகே கீழக்கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழை கூலி தொழிலாளியின் மகள் தரணி 200க்கு 200 பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் கண்டமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 589 மதிப்பெண்கள் பெற்றார்.
இந்த நிலையில் இவர் பொறியியல் பட்டப்படிப்புக்கான விண்ணப்பித்திருந்த நிலையில் ரேங்க் பட்டியலில் 200 கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாலைக்கோடு பகுதியைச் சேர்ந்த அபின்ராஜ் மற்றும் அவரது நண்பர் ரசல் ராஜ் விக்னேஷ் ஆகியோர் சொகுசு காரில் களியல் பகுதியில் இருந்து பனச்சமூடு சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த ஓட்டுநரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. அப்போது அந்த சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஓமனா என்ற பெண் மீது கார் மோதி பல அடி தூரம் இழுத்து சென்று அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றது. இதில் ஓமனா மின்கம்பம் மற்றும் காரின் இடையே இடிபாடுகள் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து காரில் இருந்தவர்கள் தப்பி செல்ல முயன்ற போது பொதுமக்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அருமனை போலீசார் ஓமனாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் சரியாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அச்சிரப்பாக்கம் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்குவது உரிய தீர்வு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததன் பெயரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே இருசக்கர வாகன விபத்தில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேளம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் நோக்கி அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் வண்டலூர் வடவிலகு மருத்துவமனை அருகே நிலைத்தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காமேஷ் என்ற இளைஞரும் அவரது காதலி நிஷாவும் படுகாயங்களுடன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் நிஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்த
பேருந்து மீது லாரி மோதிய கோர விபத்தில் 19 பேர் உயிரிழந்தனர். எகிப்து நாட்டின் வினோபியா மாகாணம் அர்பல் சன்பாசா கிராமத்தில் இருந்து 22 தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அஷ்மோன் என்ற பகுதியில் சென்றபோது சாலையில் எதிரே வேகமாக வந்த லாரி பஸ் மீது மோதியது. இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 19 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தனது மனைவிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் எனவும் தெரிவித்தார். சூரிய வம்சம் காட்சியைப் போலவே 3 BHK படக்குழு மறு உருவாக்கம் செய்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் சரத்குமார் நடிப்பில் விக்ரமன் இயக்கத்தில் 1997ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற சூரிய வம்சம் படத்தின் காட்சியை ப்ரமோஷனுக்காக 3 BHK படக்குழு மறு உருவாக்கம் செய்துள்ளார்கள். அந்த படத்தில் சரத்குமாரை ஒதுக்கி வைத்துவிட்டு புகைப்படம் எடுக்கும் மிகவும் புகழ்பெற்ற காட்சியை எடுத்துள்ளார்கள். அதில் என்ற குடும்பத்தில் எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்ற வசனத்தை பேசியுள்ளனர். சரத்குமார் கதாபாத்திரத்தில் சித்தார்த் ஓரமாக நின்று பார்ப்பது ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. 8 தோட்டாக்கள், குருதியாட்டம் படங்களை இயக்கிய ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் சரத்குமார், ராதிகா, சித்தார்த், மேதா ஆகியோர் 3 BHK படத்தில் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நல்ல படங்களை காலம்தான் தீர்மானிக்கும் என இயக்குனர் மகிழ் திருமேனி மனம் திறந்துள்ளார். அவர் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்து 2012ஆம் ஆண்டு வெளியான தடையற தாக்க திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இந்நிலையில் தடையற தாக்க படத்தினை திரையரங்கில் பார்த்தவர்களுடன் இணையதளத்தில் பார்த்தவர்களின் எண்ணிக்கை கணக்கில் எடுத்தாமானால் இந்த படம் அடுத்த ஆண்டு வெளியான படங்களில் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கும் என மகிழ் திருமேனி குறிப்பிட்டுள்ளார். ஒரு படம் வெற்றி படமா இல்லையா என்பதை ரசிகர்கள் தான் தீர்மானிப்பதாகவும், ஆனால் ஒரு படம் நல்ல படமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் எனவும் அவர் கூறினார். மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் நடிகர் அஜித்துடன் நிச்சயமாக படத்தை இயக்குவேன் எனவும் அவர் தெரிவித்தார். இவர் இயக்கத்தில் அஜித் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. பிரபல கொரியன் இணையத்தொடர் ஸ்குவிட் கேம் 3க்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. பிரபல கொரியன் இயக்குனர்
திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்வு செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் அர்ஜுன் ராஜா, தொகுப்பாளர் ஜான் அப்ரஹாம், இசையமைப்பாளர் விதுஷணன், வடிவமைப்பாளர் பாவனா கோவர்தன் மற்றும் சண்டை பயிற்சியாளர் மிராக்கல் மைக்கேல் ஆகிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை 1-0 என இலங்கை அணி வென்றது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள வங்கதேச அணி 2 டெஸ்ட், 3 ஒருநாள், 3 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் முதல் டெஸ்ட் டிரா ஆனது. இரண்டாவது டெஸ்ட் ஜூன் 25 கொழும்புவில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி கேப்டன் பேட்டிங்கை தேர்வு செய்தார். முதல் இன்னிங்ஸில் வங்கதேசம் 247க்கு ஆல் அவுட் ஆக இலங்கை அணி அதன் முதல் இன்னிங்ஸில் 458க்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இலங்கை அணி 211 ரன்கள் முன்னிலை பெற்றது. இலங்கை அணியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பிரபத் ஜெயசூர்யா 5 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். தனஜய டி செல்வா, தரிந்து தக்னநாயக்கே தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தார்கள். இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இதன் மூலம் தொடரை 1-0 என வென்று அசத்தியது. கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் அணி தலைமை பயிற்சியாளர் பதவியின் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளதாக முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், டெஸ்ட் கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் கம்பீர் தலைமையில் இந்திய அணி அதிக போட்டியில் வெற்றி பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டியிலும் மட்டும் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். வங்கதேசம் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தலா 3 போட்டிகளில் தோல்வி எனவும், இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு போட்டியில் தோல்வி எனவும் என தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முன்னதாக 3 போட்டிகளில் தான் பும்ரா விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டது. முதல் டெஸ்டில் 43.4 ஓவர்கள் வீசிய பும்ரா 2ஆம் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடவில்லை. இதனால் எட்ஜ்பாஸ்டனில் வருகிற 2ஆம் தேதி தொடங்கும் 2வது டெஸ்டில் அவருக்கு ஓய்வு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் பிரசித் கிருஷ்ணாவும் பயிற்சி மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இவர் முதல் இன்னிங்ஸில் 20 ஓவரில் வீசி 128 ரன்கள் விக்கெட் எடுத்து 3 விக்கெட்டுகள் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. ரிஷப் பண்ட் பேட்டிங்கை இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் கூட ரசிப்பதாக அந்நாட்டு அணியின் முன்னாள் வீரர் மைக்கேல் வாகன் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ரிஷப் பண்ட் விளையாடும் ஆட்டத்தில் நிறைய அறிவியல் இருப்பதாக கூறினார். அவர் விளையாடும் போது பென் ஸ்டோக்ஸ் ரசிப்பதாகவும், தன்னை பொறுத்தவரை ஆடம் கில்க்ரிஸ்ட் சிறந்த விக்கெட் கீப்பர் எனவும் குறிப்பிட்டார். ஆனால் ரிஷப் பண்ட் முற்றிலும் புதிய ட்ரெண்டை உருவாக்கி வருவதாகவும் மைக்கேல் வாகன் கூறினார். தோனி வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் அற்புதமாக இருந்ததாகவும், ரிஷப் பண்ட் ஆட்டம் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டுக்கு பொருந்தும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருடைய சாதனைகள் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டை விட அற்புதமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இத்துடன் 60 விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமுதம் செய்திகள். நன்றி.
நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.